எத்தனை வயசுல மாடு பிடிக்க ஆரம்பிச்சிங்க? நான் மாடு பிடிக்க ஆரம்பிச்சது 1967 ஆரம்பிச்சிட்டேன். கடைசியாக எப்போயா மாடு பிடிச்சிங்க? இப்போ போன மாதம் முடியும். போன மாதம் பிடிச்சிங்க. என்ன வயசு உங்களுக்கு இப்போ? 83 வயசு. இப்போ உள்ள ஜல்லிக்கட்டுக்கும் நீங்கள் விளாண்ட காலம் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? வித்தியாசம் நிறைய இருக்குது. 1000 மாட்டில் போய் சித்த போனோம்னா 10 பேர் இறங்கி ஆய் உயிர்ந்து அதட்டி மாட்டை சித்து வாழை பிடிக்கிறோம், எல்லாம் பிடிச்சிருவோம் சேர்ந்து. இப்போ நாரியம் பெற்றோன்னா மாட்டை வாழை பிடிக்கக்கூடாதுங்கிறாங்க, மாட்டை கீழே போடக்கூடாதுங்கிறாங்க. இப்படி வேலையெல்லாம் நடக்குது. இப்போ மாடை உழுந்து பிறண்டு பிடிச்சாதான் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் பிடிக்கும்போது உங்களுக்கு மாடு முட்டி எத்தனை காயங்கள் இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது? மேலும் பூரா காயம் இல்லாத இடம் இருக்கு. இவ்வளோ காயம் இருந்தோம் ஏன் அப்படி மாட்டை பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படித்தான் பேருக்குண்டா ஐயா, தேடி வாரி இல்லை பிடிக்கலன்னா தேடி வர மாட்டேன் அந்த புகழ், அந்த பேருக்காக தான் பிடிக்கிறீங்க, வேற எந்த காரணமும் இல்லை? இல்லை. இப்போ ஜல்லிக்கட்டை நீங்கள் பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? இப்போ எனக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு பிடிக்கல, இருந்தாலும் விடலை. ஏன் பிடிக்கலன்னா போகிற இடத்துல மாடை பிடிச்ச அன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு ஜல்லிக்கட்டு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த தேவையான்னு சொல்றவங்க புரியாத ஆளுங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு சவாலா இருந்தது அப்படின்னு ஜல்லிக்கட்டுனா எந்த ஜல்லிக்கட்டு சொல்லுவீங்க? எங்களுக்கு ஈஸியானது ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர், பாலமேடு, இந்த அச்சம்பட்டி. இப்போ 4-5 வருஷமா இல்லை. ஏன்? அவங்கெல்லாம் எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஜல்லிக்கட்டுக்கு போகாம கல்யாணம் பண்ண முடியாது. நீங்களும் அப்படிதான் கல்யாணம் பண்ணீங்களா? ஆமா. இறந்தவனுக்குலாம் இது வரைக்கும் என்ன உதவியாக கிடைச்சிருக்கு? ஒரு உதவியும் இல்லை. ஏன் இல்லை? நீங்கள் கேட்டது உண்டா? ஜல்லிக்கட்டு குழுவெல்லாம் இருக்கீங்க, கேட்டிருக்கீங்களா? கேட்டாங்க. ஏனாத்தினாண்டு மந்திரியை போய் பாருங்க, அவங்கள பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அப்படியே அசைந்து அதை அசரை போட்டு மாய மந்திரம் பண்ணி அந்த மாட்டை மயக்கிடுவாங்க, வீரர்களை மயக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்தெல்லாம் எங்கிட்ட கிடையாது. அதெல்லாம் போலி கருத்து. அப்படிலாம் செய்ய முடியாது. ஒரு மாட்டை வீரமான ஒரு பொருளை தடுக்கிறது, ஓடிக்கிறத நிப்பாட்டுறது, அரசியல் பண்ண முடியாது. எதனால சிகப்பு கலர் ட்ரெஸ் போடுறீங்க? அந்த சிகப்பு இல்லாமல் ஜல்லிக்கட்டுக்கு போக மாட்டேன். அதான் ஏன்? அது வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? சௌரியமாக இருக்கேன். இந்த டொங்கான் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அதாவது சின்ன ஆளுகள் இந்த வீதிகளில் விளையாடையில் மண்ணை குமிச்சு திருப்பி வச்சு இப்படின்னு உத்து வச்சு ஆடையில் இந்த மண்ணை அள்ளி இதிலே போட்டுக்கிட்டு தெரியுது. அது முறையாக உள்ள ஆளுங்க உள்ள பேரை சொல்லி கூப்பிட்டுருவாங்க. இந்த டொங்கான்னு சொல்கிற பேரை கூப்பிட்ன காரணமே அதுதான். அப்புறம் உண்மையான பேர் கற்பையா தாய் சொன்னாத்தேன். எத்தனை வயசுல மாடு பிடிக்க ஆரம்பிச்சிங்க? நான் மாடு பிடிக்க ஆரம்பித்தது 1967 ஆரம்பிச்சிட்டேன். 67 வெளியில் போய் நிறைய மாட்டில் கலந்துக்கிட்டு. இது எப்படி இந்த ஆசை உங்களுக்கு வந்தது? இது நான் ஆடு செம்மறி 200 ஆடு மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்சேன். பள்ளிக்கூடத்துக்கு போகிறது இல்லை. செம்மறி ஆடு ஆர்வத்திலேயே இந்த இதை கொண்டு போயிட்டு ஆட்டை எறிகிறது, மாட்டை பிடிக்கிறது, ஆளுகள் ஏறுறது, இப்படியே போனதில் பேராகிடுச்சு. எத்தனை மாடு வரைக்கும் பிடிச்சிருப்பீங்க? மாடு நான் இப்போ இன்னைக்கு எந்த வகையிலையும் 100 மாடு பிடிச்சிருப்பேன். கடைசியாக எப்போயா மாடு பிடிச்சிங்க? இப்போ போன மாதம் முடியும். போன மாதம் பிடிச்சிங்க. என்ன வயசு உங்களுக்கு இப்போ? 83 வயசு. இப்போ உள்ள ஜல்லிக்கட்டுக்கும் நீங்கள் விளாண்ட காலம் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? வித்தியாசம் நிறைய இருக்குது. நாங்கள் இப்போ மாடு நின்று 1000 மாட்டில் போய் சித்த போனோம்னா 10 பேர் இறங்கி ஆய் உயிர்ந்து அதட்டி மாட்டை சித்து வாழை பிடிக்கிறோம், எல்லாம் பிடிச்சிருவோம் சேர்ந்து. இப்போ நாரியம் பெற்றோன்னா மாட்டை வாழை பிடிக்கக்கூடாதுங்கிறாங்க, மாட்டை கீழே போடக்கூடாதுங்கிறாங்க. இப்படி வேலையெல்லாம் நடக்குது. இப்போ மாடை உழுந்து பிறண்டு பிடிச்சாதான் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அதில் அப்போ தான் வேகம் தெரியும். இல்லைடா எப்போ என்ன காலையை அணைய போனாவே மாட்டை விட்டுட்டு வந்துட்டானே அப்படின்னு நினைப்பாங்க நம்ம தமிழ்நாட்டு. இப்போ நீங்கள் பிடிக்கிறப்ப ஒரு மாட்டை எப்படி அடக்குவீங்க? நான் அப்படித்தான் இந்த மாதிரி வாழை பிடிச்சி 2 ரவுண்டு 3 ரவுண்டு காலில் கையை தூக்குறது தானே ஆகாதுங்கிறாங்க கமிட்டியில். அப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அப்படிலாம் கூப்பிட்டு அப்போவே அப்புறம் நம்ம மத்தியில் இப்போ நாங்கள் ஒரு கூட்டத்தை போடுறோம்ல, அந்த கூட்டத்தில் கூப்பிட்டு சொல்லிடுறாங்கல்ல,
அதையும் நான் கேட்க வேண்டியிருக்குதுல்ல பெரிய ஆளுக்கு கேட்டேன். இப்போ மாடு பிடிக்கிற முறை சரியில்லைன்னு சொல்றீங்களா? இல்லை இல்லை, சரியான முறை தான். ஈடு கட்ட முடியல. ஈடு கட்ட முடியலனா அந்த மாட்டை பிடிக்கிறோம், அது கதைக்கு ஆகுதில்ல, வளைச்சிக்கிட்டு குத்துது எங்களை. நாங்கள் கும்ப பிடிச்சி மாட்டை பெசரி கீழே போட்டுடுறோம். அதனால அசால்ட் குணங்கள்லாம் நிறையா நடக்கும். நீங்கள் பிடிக்கும்போது உங்களுக்கு மாடு முட்டி எத்தனை காயங்கள் இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது? மேலு பூரா காயம். மேலு பூரா காயம். மேலே பூரா காயம். இந்த தலம்புக்கு பூரா காயந்தேன். இந்த வருங்க, இது காயந்தேன், இது காயந்தேன், இங்கே காயந்தான், முன்னாடி காயந்தேன். காயம் இல்லாத இடம் இருக்காம மாட்டேன். இவ்வளோ காயம் இருந்தும் ஏன் அப்படி மாட்டை பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படி தான் பேருக்குந்தா ஐயா, தேடி வாரி இல்லை, பிடிக்கலன்னா தேடி வர மாட்டேன்ல, அந்த புகழ். அந்த பேருக்காக தான் பிடிக்கிறீங்க, வேற எந்த காரணமும் இல்லை? இல்லை, வருவாய் இல்லை, செலவு இல்லை. அதில் இப்போ இந்த சில ஊரில் அந்த மாடு குத்தி குடல் வெளியே வந்துருச்சு முட்டையா, அதெல்லாம் காப்பாற்றிட்டாங்க உள்ளதள்ளி. இவ்வளோ கஷ்டப்பட்டு பேருக்காக அப்படி ஏன் பிடிக்கணும்? இப்போ ஏதாவது ஆச்சுன்னா குடும்பத்தை யார் பார்த்துக்கிறோம் ஒரு கேள்வி இருக்குல்ல, அப்படியே மாடு பிடிக்கணும்? இது போனது தான். அதனால நம்ம அதை வருத்தப்படுறதில்லை. இல்லை, பரம்பரையாக அது தொழில் நமக்கு கிடைக்குது, அதனால நம்ம அதுக்கு போய்கிட்டு இருக்கோம். இதை வச்சு உங்களுக்கு எந்த ஒரு மனம் இல்லையா? இல்லைன்னா இதில் ஒரு பேர் இருக்குல்ல. பேர் மட்டும் போதுமாயா? பேர் போதும் தான். மாட்டை பிடிக்கிறதுனால அவங்களுக்கு எங்கள் மச்சினி முறையில் எங்களுக்கு ஒரு சாதகமான குணங்கள் கிடைக்குது. கோலை இல்லை, நம்மளுக்கு ஒரு உரமான ஆள், எதுலேயும் ஈடுகட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதாவது ரொம்ப வீரமான ஆள் அப்படின்னு? ஆமாம், வேற எதுவும் கிடையாது? கிடையாது. அந்த வீரமான ஆளாக இருந்தால் மட்டும் போதுமாயா? இப்போ ஒரு மாடு பிடிக்கிறீங்க, வீரன் அப்படின்னு சொல்கிறாங்க, பேர் கிடைக்கிது, இதை வச்சு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா? வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு வேற பணங்கள் எல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் விரும்புகிறாங்களா எல்லாருமே? விரும்புகிறாங்க, விரும்பினாலும் அது கிடைக்கிது இல்லைல்ல. விரும்பினாலும் கிடைக்கிது இல்லை. விரும்பினாலும் கிடைக்குதா கிடைக்கலையா? அது ரொம்ப காலம் கிடைக்கிது, ரொம்ப காலம் மறந்தி ஆகிடுது. என்னைக்காவது மாடு பிடிக்க போயிட்டோம், அதனால நிறையா உடம்புல காயங்கள் அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? வருத்தமாக போட்டு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் தங்கி மாத்திரை மருந்து வாங்கி போட்டுக்கிட்டுலாம் வர்றோம்ல. அப்போல்லாம் என்ன நினைப்பீங்க? அப்போ கடவுளே ஏன் நம்ம தலைவிதியா, சும்மா இருந்தோம்னா எனக்கு நமக்கு இந்த அலைச்சல்லாம் இந்த விவகாரம்லாம் அப்படின்னு நினைப்பு வருது. அங்கே எலுகையில் நாளைக்கு சல்லிக்கட்டுண்டா இன்னைக்கு மேல் வேர்த்துறேன். எத்தனை வயசுலேருந்து மாடு பிடிக்க ஆரம்பிச்சிங்க? 18 17 வயசுலேருந்து இன்னைக்கு எழுதி 80 வயசு எழுதி காலையில் அடைக்காது. இப்போ ஜல்லிக்கட்டை நீங்கள் பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? இப்போ எனக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு பிடிக்கலை, இருந்தாலும் விடலை. ஏன் பிடிக்கல? பிடிக்கலன்னா போகிற இடத்துல இந்த மாடை பிடிச்ச அன்னைக்கு 10,000 ரூபா ஆறுதல் பரிசு கொடுத்தாங்க, அதை கமிட்டி கொடுக்கல, கமிட்டியில் வச்சுக்கிட்டாங்க. ஆட்டுக்குட்டி ஒன்று அறிவிச்சாங்க, அதையும் கொடுக்கல. ஏயாண்டு போய் கேட்டேன் மேடையில், சரி பண்ணிக்கிட்டு போங்க வெளியூர் அப்படின்னு எஸ்ஐயை கூப்பிட்டு, உங்களுக்காக அறிவிச்சது தான், நீங்கள் கேட்குறதுல முறை இருக்குது. மாட்டுக்கு ஆறுதல் பறித்து அறிவிச்சிட்டாங்க, நீங்கள் கொடுத்து ஆகணும். இப்போ என்ன பண்ணுறது, குறிப்பான மாட்டை பிடிச்சிட்டிய, அதனால இல்லைங்கிறாங்க. நாங்கள் கச்சரா பண்ணி வாங்கி கொடுக்க முடியாது. அப்போ உங்களுக்கு என்னையா தோணுது? ஏன்னா ஒரு காலத்தில் மாடுபிடியில் முதன்மையான வீரராக இருந்த நீங்கள் இப்படி ஒரு நம்ம அறிவிச்சு பரிசு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது உங்களுக்கு? என்னன்னு தோன்று, நாங்கள் மீறி அதெல்லாம் கொடுங்கய்யா, இந்த மாட்டுக்கு எதுக்கையா பறித்து தோத்த மாட்டுக்கு கொடுக்குறியே, நாங்கள் தானே ஜெயிச்சோம்ட்டு கேட்டோம்ல. அதை நீங்கள் கேட்குறதில்ல, கோரிக்கை இருக்குது பெரியவர், கலாச்சாரங்க வரதும் சரி பண்ணிட்டு போங்கிறாங்கல்ல. நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன பரிசு வாங்கியிருக்கீங்க மாடு பிடிச்சதில்ல? மாடு பிடிச்சதில் தங்க காசு வாங்கியிருக்கேன், வெள்ளி காசு வாங்கியிருக்கேன், சில பரிசெல்லாம் வாங்கி. அதிகபட்சமாக என்ன வாங்கியிருக்கீங்க? அதிகபட்சமாக அந்த அலங்காநல்லூர் நல்ல பிராயத்தில் மாடு பிடிச்சிருக்கேன். அலங்காநல்லூர், பாலமேடு, அச்சம்பட்டி இதுலாம். இப்போ போய் அங்கே நம்ம நிற்க முடியாது, எல்லாருக்கும் சிரமம். மாட்டுக்கும் சிரமம், மனுஷனுக்கும் சிரமம். இப்போ நம்ம ஒதுங்க முடியாது, கூட்டம். இப்பயும் உங்களுக்கு பார்க்கும்போது, ஜல்லிக்கட்டை பார்க்கும்போது மாடு பிடிக்கணும்னு ஆசை இருக்கா? அது நாளைக்கு ஜல்லிக்கட்டுங்கள இன்றைக்கே வகுறு பசிக்காத, அது முடிச்சு வந்தால் தான் வகுறு பசிக்கும். இப்பயும் அப்படி தான்? இப்போவும் அப்படி தான். இல்லை, இப்போ ஜல்லிக்கட்டுங்கிற பேரில் மாட்டை துன்புறுத்துறீங்க, ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை பற்றி உங்களை கருத்து என்னையா?
நாங்கள் தடம் ஒன்றும் விட மாட்டோம். ஏன் விட மாட்டீங்க? எங்களுக்கு ஜல்லிக்கட்டில் அந்த காலத்தில் ஜல்லிக்கட்டில் 18 வயசு 16 வயசு வந்துருச்சான்னு கணக்கு பண்ணி ஆளுகளை எடுத்து தான் விளையாட விடுறாங்க. நாங்களாம் அப்படித்தான் ஒத்துக்கிட்டு விளையாடுறோம். எனக்கு வயசு சின்ன வயசெல்லாம் அழிஞ்சிட்டாங்க. எனக்கு சின்ன வயசெல்லாம் நிறையா மாடு காலை அடங்கிட்டு இருக்கிறேன். அதனால நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் ஜல்லிக்கட்டில் நிறைய பேருக்கு அடிபடுது, உயிரிழப்பு ஏற்படுது, சேதாரம் ஆகுது, சேதாரம் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல, இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அதுக்கெல்லாம் நாங்கள் பிளாஞ்சி தான் கையில் இருந்து தான் கடைங்கப்பி வாங்கி செலவழித்து வைத்தியம் பார்த்துக்கிறோம். எவ்வளோ செலவானாலும் நீ ஜல்லிக்கட்டை விட மாட்டீங்க? விட மாட்டோம். இப்போ உள்ள இந்த அடுத்த தலைமுறைக்கு ஜல்லிக்கட்டு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த தேவையான்னு சொல்கிறவங்க புரியாத ஆளுக, வினயம் இல்லாத ஆளுங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மாடுபிடி வீரருக்கு என்னென்ன பயிற்சிகள் எடுக்கணுயா? எப்படி உடம்பு வச்சுருக்கணும்? அதுக்கான தகுதி என்ன? உடம்பு ஆனஸ்டாக இருக்கணும். ஜல்லிக்கட்டுக்கு நாளைக்கு ஜல்லிக்கட்டுங்கிற இன்னைக்கு நலமாக சுத்தமாக இருக்கணும். காலையில் குளிக்கணும், அப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வரணும். காயப்படாது, மேலுகளில் வேதனைப்படாது, தொண்டு அது அந்த மாதிரி பழக்கங்கள் சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. முன்னோர்கள் அதை கடைப்பிடிக்கிற ஆளுக்கு அது ஒழுங்காக வந்துடும். நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? நானும் அதே மாதிரி தான். நானும் அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா பல்ல இலையுதே ஒய் வயக்காட்டில் அழகாக குளிச்சு விட்டு வந்து மஞ்சள் சல்லியத்துக்கு போடுறது, குளிக்காமல் போடுறது. அது மாதிரி சில பேருக்கு அந்த கொள்கை, சில பேருக்கு இந்த கொள்கை. நீங்கள் விளையாண்டதில் ரொம்ப கஷ்டமான ஜல்லிக்கட்டு எது? அதாவது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாடை அடக்கினேன் அப்படிங்கிறது எந்த ஜல்லிக்கட்டு? அப்படி தான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னுக்கெல்லாம் அந்த மாடு போன வருஷம் தோத்துட்டேன். இந்த கொடுக்கமட்டில் கேஆர் மாடு இந்த வருஷம் அன்னைக்கு ஆட்டாவட்டில் பிடிச்சிட்டேன். என் பேர் அதில் எங்களுக்கு ஒரு உற்சாகம். இப்போ இது வரைக்கும் நடந்த ஜல்லிக்கட்டில் உங்களுக்கு ரொம்ப ஒரு சவாலாக இருந்தது அப்படின்னு ஜல்லிக்கட்டுனா எந்த ஜல்லிக்கட்டு சொல்லுவீங்க? எங்களுக்கு ஈஸியானது ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர், பாலமேடு, இந்த அச்சம்பட்டி. இது இப்போ 4-5 வருஷமாக இல்லை. ஏன் நடந்தாங்கிறாங்க. அதனால் நீங்கள் கலந்துக்கிறது இல்லையா? இப்படி நாங்கள் போனால் இறங்குறது இல்லை. நாங்கள் வெளியிட்டு வந்துடுறது. அவங்கெல்லாம் எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இந்த அச்சம்பட்டெலாம் நின்று வச்சு, சித்தமாக நின்று வச்சு மெஞ்சிருக்கு. குளம்பங்கெல்லாம் நின்று வச்சு, அதில் நிற்கிற ஊர்களில் நாங்கள் போய் தகராறு பண்ணி மாடு கட்ட மாட்டோம். இப்போ ஜல்லிக்கட்டை பார்க்குற வரைக்குமே இப்போ உள்ள இளைஞர்களுக்கும் இல்லை அடுத்து இப்போ வர்ற தலைமுறைக்கும் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டால் என்ன சொல்வீங்க? நாங்கள் ஒழுங்காக நடந்துருக்க பாண்டு தான் கூட்டத்தில் கமிட்டியில் இப்போ இந்த அன்னைக்கெல்லாம் கூட்டம் தாங்க. பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையை எடுத்து அந்த பத்திரிக்கை மண்டபத்தில் எல்லா ஆளும் இந்நேரத்துக்கு கூட்டம். நேரத்தில் இருந்து நைட்டு 10 மணி எழுதி கூட்டம் கட்சி தலைவர் மஞ்சட்டுக்கு ஒரு இதான ஆள் பிஆர், கருப்புக்கால் பிஆர் ஒரு தலைமையில் நடந்துச்சு, மீட்டிங் நடந்துச்சு, பேச்சு உண்டாக எல்லாம் நல்ல வழியில் ஆகிட்டு போயிருக்காரு. இப்போ ஜல்லிக்கட்டில் இந்த டோக்கன் முறையில் நிறையா குளறுபடிகள் ஏற்படுது. நினச்ச மாதிரி ஒரு சாமானிய மனிதனுக்கு மாடுகளை அங்கே டோக்கன் கிடைக்க மாட்டாங்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு போயிட்டுருக்கு. உங்கள் காலங்களில் எப்படியா? அது விளங்காத ஆள். இந்த ஜல்லிக்கட்டு ஆகாதுன்னு சொல்கிற ஆள் விளங்காத ஆள். ஆரம்பத்தில் ஜல்லிக்கட்டுனால தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. வயசு வந்துருச்சுது. சாதாரணங்க 20 வயசு 18 வயசு வந்துடும். அந்த அளவுக்கு கல்யாணம் காட்சி பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிறால அப்படிலாம் என்ன பிள்ளை ஏனத்தானு செய்கிறேன். ஏனத்தானு தெரியுறாங்கன்னா எப்படி சொல்கிறீங்க? இப்போ கண்டவங்கெல்லாம் நினச்சவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்கல்ல. இல்லை ஜல்லிக்கட்டுக்கு போனால் தான் கல்யாணம் பண்ணுமா? அப்படி ஒரு கல்யாணத்துக்கு அப்படி தகுதி இருக்கா? அப்படியா? ஜல்லிக்கட்டுக்கு போகாமல் கல்யாணம் பண்ண முடியாது. ஏன் அப்படி? கனமான வெயிட்டான ஒரு செம தூக்கணும் இல்லை, மனுஷனுக்கு பத்தாக்குறை தான். நீங்களும் அப்படி தான் கல்யாணம் பண்ணீங்களா? ஆமாம். உங்கள் மனைவி அப்படி தான் விரும்புனாங்களா? ஜல்லிக்கட்டு போனால்தான் உங்களை விரும்புனாங்களா? ஆமாம். எத்தனை வயசுல உங்களுக்கு கல்யாணம் நடந்தது? எனக்கு கல்யாணம் நடந்தது 18-19 வயசுலேயே ஆனது. எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? இப்போ பிள்ளை 3 பையங்க. என்ன பண்ணுறாங்க 3 பேரும்? 2 பேர் சம்பாதிக்கிறாங்க, ஒரு முடியாமல் இறந்துட்டேன். ரொம்ப ஆர்வமான ஆள். மாடு கண்டு வளர்க்குறது, கொள்வது, பிடிச்சி வரதெல்லாம் நடந்துக்கிட்டேன். அவனுக்கு இடையில ஒரு இது இதாகி. யார் இறந்தவருக்கா? இறந்தவன். மிச்சம் 2 பேர்? மிச்சம் 2 பேரும் ஒருத்தெல்லாம் திமுருக்காரங்க தான் தெரியும். ஓகே. அவங்க ஜல்லிக்கட்டெல்லாம் ஈடுபடல?
கோபம் போயிட்டு தண்ணி மண்ணியை குடிச்சு விட்டு சீரை நினைட்டு வந்துடுவேன். எங்கள் மாதிரி எதுலேயும் கலந்துக்கிறது இல்லை. என்னையெல்லாம் இப்போ ஐயாவை மாதிரி தேனியிலேருந்து வந்து ஒரு பொண்ணு பேத்தி தான் மூத்தை மகது இப்படி வந்து இந்த படம் எடுத்தது பேச சொல்லி படமாக எடுத்து கொண்டு தான் போச்சு. ஒரு 6 மாதம் ஆகுது. நெட்லாம் கொடுத்து எல்லாம் விளம்பரத்தமெல்லாம் கொடுத்து தான் பார்க்குது. எங்களுக்கு பேர் கூடலை. ஜல்லிக்கட்டு விளையாட்டுல அரசியல் நடக்குது அப்படின்னு பேசுறாங்க. அது எப்படியா? அது உண்மையா? அரசியல் பண்றாங்களா ஜல்லிக்கட்டுல? அது ஒன்றும் சரியாக வராது. சரியா வராதுன்னா எப்படி எப்படி சொல்றீங்க? அரசியல் வந்து சல்லிக்கட்டுக்கும் அரசியலுக்கும் சரியாக வராது. ஒரு தடவை மேடையை போட்டு கூட்டத்தை கூட்டி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதிலே போய் மாடு பாயும், அது 2 பேரை முட்டும், 2 பேரை குத்தும். அப்போ இந்த சல்லிக்கட்டெல்லாம் வந்து நடத்தி காமிச்சு பெரிய ஆளுங்க இந்த மாதிரி அவனுக்கு கல்யாணம் பண்ணலாம் வயசு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நடத்தின சல்லிக்கட்டு தானே அப்படின்லாம் விளம்பரம் கிடைக்காது. இப்போ ஜல்லிக்கட்டு ஒழுங்காக நடக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? ஒழுங்காக நடக்கணும்னா இப்போ மாதிரி ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் தரப்புலேயே ஒரு இதுகளை பண்ணி ஆறுதல் பண்ணி எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டே வரணும். இந்த மாடுபிடிகளுக்கு வந்து நிறையா பரிசுகள் கொடுக்கறனால தான் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தோணலை. பரிசுகள்லாம் வாங்குறோம், கொடுக்குறாங்க. நாங்கள்லாம் நங்கூட வாங்குறோம், பரிசுகளும் கிடைக்குது. அவங்க கிராமங்களில் நடத்துகிறது சரியாக வந்துடுது. கிராமத்தால் இப்போ ஒத்துழைக்கிறதும் சரியாக வந்துடுது. கமிட்டி நடுவர் முடிவு நல்லா இல்லாமல் கெட்டு போகுது. இல்லை, இந்த பரிசுகள் கொடுக்கறதுனால அந்த வீரர்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அது விளங்காத ஆள். இப்போ நான் தலைவன் பரிசத்தில் கூடவா நடந்துக்கிட்டு இருக்குதேன். நான் வாங்குறதே எல்லாருக்கும் இந்த 10 பேருக்கும் நடந்து கொடுத்தேன்னா எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ ஜல்லிக்கட்டில் இந்த மாடு பிடிக்கத்தான முறைகள் இருக்குல்ல, லாபகரமாக மாடு பிடிக்கிறது இப்படியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதாவது காயப்படாமல் மாடு பிடிக்கிறது எப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச முறைகள் என்னையா? இப்படியெல்லாம் பிடிச்சா காயப்படாமல் தப்பிச்சிடலாம், நிறைய பேர் தெரியாமல் பிடிச்சிடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. மாடு பிடிக்கிறதுன்னு ஒரு முறை இருக்குது அப்படின்னு. நீங்கள் வந்து நிறையா மாடுகளை பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் கையாளுற முறைகள் என்னென்ன முறை இல்லையா? மாடு பிடிக்கிறது தான் அப்படி தான் 10 நிமிஷம் சொல்லி 20 நிமிஷம் சொல்லி மாட்டை அசத்தி நிப்பாட்டி பிடிச்சிக்குவோம். அசத்தி நிப்பாட்டினா அது எப்படி? எனக்கு புரியலை. எனக்கு அதுக்கு வந்து அந்த மாட்டுக்கு எவ்வளவு ரசி இருக்கோ அதை அவ்வளவுக்கும் அலம்ப விடுறது. அலம்ப விட்டோம்னா அப்புறம் அம்மா அதான் அசந்துடும், அம்மெல்லாம் அசந்து மாடு பிடிச்சி. அதுக்கு மேலே மீறினாத்தான் குத்தி போடுது, காயங்க போடுறது. இப்போ இருக்கிற வீரர்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? இப்போ நிறைய பேர் காயப்பட்டாங்க, இறந்துடுறாங்க. நீங்கள் இருக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி இறந்த சம்பவங்கள் உண்டா? மாடுபிடியில் இறப்பாங்களா? இறந்துருக்காங்கல்ல, இறந்துருக்காங்க. நம்மளே இறந்துருக்காக. தலைவன் உள்ள 2 பேர் சரியான ஆள், வெளியூர் ஆளுங்க நமக்கு சேர்ந்து உதவியாக இருந்த ஆளுகளும் இறந்துருக்காங்க. இறந்தவங்களுக்குலாம் இது வரைக்கும் என்ன உதவியாக கிடைச்சிருக்கு? ஒரு உதவியும் இல்லை. ஏன் இல்லை? நீங்கள் கேட்டது உண்டா? ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி குழுவெல்லாம் இருக்கீங்க, கேட்டிருக்கீங்களா? கேட்டாங்க. ஏனத்தினாண்டு மந்திரியை போய் பாருங்கள், அவங்கள பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அப்படியே அசைந்து அதை அசரை போட்டு போய் பார்த்தீங்களா? எதுவும் செஞ்சாங்களா? இல்லை. டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஆளுங்க கலெக்டரு, தாசில்தார், ஆர்டிஓ இவங்களை போய் பாருங்கங்கிறாங்க. அங்கே போய் பார்த்தோம்னா அவங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்க, அடுத்த வாரம் வாங்க, போயிடுவாங்கன்றாங்க. வந்துடுறோம். நாங்கள் வந்தால் எங்களுக்கு பலன் கிடைக்கிறதில்ல, பணம் கிடைக்கிறதில்ல. இப்போ ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் சில நல்லா பிடிக்கிறவங்க, நல்லா விளையாடுற மாடுகளுக்கு மாயமந்திரம் பண்ணி அந்த மாட்டை மயக்கிடுவாங்க, வீரர்களை மயக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த கருத்தெல்லாம் எங்கிட்ட கிடையாது. அதெல்லாம் போலி கருத்து. அப்படிலாம் செய்ய முடியாது. ஒரு மாட்டை, வீரமான ஒரு பொருளை தடுக்கிறது, ஓடிக்கிட்டு இருக்கிறத நிப்பாட்டுறது அரசியல் பண்ண முடியாது. நீங்கள் மாட்டை அடக்கிற காலங்களில் அப்படி நடந்திருக்கா? அந்த மாதிரி பேச்சுகள் வந்திருக்கா? அப்படிலாம் கிடையாது. இப்போ போன வருஷம் ஒரு ஜல்லிக்கட்டில் அந்த ஒரு மாட்டை கேட்டோம், நம்ம எல்லாம் ஓட்ட மாட்டேன், எங்களை குத்தி ஜெயிச்சிருச்சு மாடு, இந்தங்கனா தான் கொடுக்க முடியல. இப்போ அதே மாட்டை எங்களுக்கு கேட்காம அவங்க போட்டாங்க. அன்றைக்கி அந்த மாட்டுக்கு 10,000 ரூபா பரிசு, ஆறுதல் பரிசு 10,000, ஆட்டுக்குட்டி இதெல்லாம் கொடுத்தாங்க கமிட்டிக்கு. எங்களுக்கு 5வது மாடு எப்போவும் அறிவிப்பாங்க. அது மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. நாங்கள் 5வது மாட்டை பிடிச்சிட்டோம்.
அந்த பரிசையே கொடுக்கல. அங்கே போய் கேட்டேன், ஐயா வசூல் ஆகலை, பரிசு கூட வச்சுருக்காங்க, நீங்கள் தகராறு பண்ணாமல் போங்க, அடுத்த சீசனில் பார்ப்போம்டாக நான் அதோட வந்தேன். இப்போ நான் உங்கள் முன்னாடி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்பயுமே சிகப்பு கலர் ட்ரெஸ்லேயே இருக்கீங்க. ஏன் என்ன எதனால சிகப்பு கலர் ட்ரெஸ் போடுறீங்க? அந்த சிகப்பு இல்லாமல் சல்லிக்கட்டுக்கு போக மாட்டேங்கிறான். அதான் ஏன்? அது எங்களுடைய தெய்வம் சிங்கமணி சிவபுரமா சந்தானம் போட்டு வச்சு குளிச்சு போட்டு வச்சு மஞ்சட்டுக்கு போகிறது. மஞ்சட்டு அன்னைக்கு மாத்திரம், அதனால அந்த அனுபவத்துக்கே வந்துடும். போகும்போது சகப்பு பொட்டு வச்சுக்கிட்டு போகும்போது மாடுகளை வசியம் பண்ணுறாரு, அதனால் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று தான் சொல்லியிருந்தாங்க. அது எப்படியா பார்க்குறீங்க? குற்றச்சாட்டுலாம் நான் நிரூபித்தேன். கடையாளி போட்டிருந்தேன் 2 மோதிரம், தங்க மோதிரங்க. தஞ்சாவூர்லாம் கடையாளியை கழட்டி கொடுத்துட்டு மாடை அடக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை கையை நீட்டினா கையில் குத்துதில்ல, இல்லை பாயுதில்ல இல்லைங்கிறாங்கல்ல பொருளுக்கார. கையை நீட்டி பிடிக்கிறாரு, அவர் எதுக்கு இருந்து பிடிக்கிறாரு, எங்கள் மாடு பாயுதில்ல, அதை மந்திரிச்சிட்டாரு, மோதிரத்தில் மந்திரிச்சிட்டாரு, அதை வச்சு மாட்டை அடைக்கிறாருன்னு சொன்னாங்களா? தடை போடுறாங்கன்னு சொன்னாங்க. அது அப்போ முதல்ல எனக்கு 5வது மாடு போட்டு ஆடிட்டு ஜெயிச்சுட்டு அப்புறம் 7வது மாடு போட்டாங்க. அதுலேருந்து 2 மாடு ஒரு செட்டுக்கு, முதல்ல 4 செட்டுக்கு 4 மாடு தான் பிடிச்சாலும் 2 மாடு தான் பிடிக்கணும், 2 மாடு தான் ஆடி. மோதிரத்தை கழட்டிட்டு பிடிச்சிட்டீங்க? மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு மாடை பிடிச்சாச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்க? வாங்கி கலெக்டர் தாசில்தார் இருந்தவங்க கும்பிட்டு கூத்தாடி எனக்கு ஆறுதல் பரிசு அவங்க ஒரு 1000 ரூபா கூட கொடுத்து, ஐயா அந்த ஆள் சந்தேகம்லாம் நிறைவேற்றிட்டாரு, மாட்டை காலை அடக்குறதில்ல, சந்தேகம் இல்லை அப்படின்ட்டு மாடு போட்டு பிடிச்சிட்டோம் அந்த மாட்டை. இப்போ உள்ள ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல நினச்சிங்கன்னா என்ன சொல்வீங்க? இப்போ உள்ள ஜல்லிக்கட்டை நடத்தி காமிக்கிற ஆளுங்க சரியில்லை. என்ன சரியில்லை? அப்போ எப்படி சரியாக நடத்தணும்? அதாவது நடத்துறது எப்போ மாதிரி முறையாக தண்டா கொடுத்து வெத்தலை வச்சு பிடியார்களுக்கு வச்சு மாட்டுக்கு வச்சு நடத்தலாம். அவங்க கிளம்பு இல்லாமல் வீட்டில் இருந்துக்கிட்டு சும்மா ஏனாத்தேனாண்டு வர்றவங்களுக்கு எந்தனத்தை கொடுத்து சாப்பாடை போட்டு விட்டுறாங்க. நாங்கள் ஏனாத்தேனாண்டு பிடிச்சிட்டு வந்துடுறோம். வேற என்னென்ன மாதிரி ஜல்லிக்கட்டு முறைகளில் சரியில்லை? அதுதான் நோட்டீஸ் அடிக்கணும், வெத்தலை கொண்டு வைக்கணும், பிடியார்களுக்கும் மாட்டுக்காரர்களுக்கும் வைக்கணும். அப்படிலாம் நடத்த முடியலை. அப்படியெல்லாம் நடத்தினா ஜல்லிக்கட்டு ஒழுங்காக நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நடக்கும் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஜல்லிக்கட்டை பற்றி என்ன ஆசை இருக்கணும்? எனக்கு இது ரொம்ப பண்ணால் ஜல்லிக்கட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் என்ன விஷயம்? அது வருமானம் இருக்குல்ல, ரூபாய் இருக்குது, சாப்பாட்டுக்கு செலவுக்கு கிடைக்குது, இப்படி பல பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல. ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிட்டதுனால மாடு பிடிக்கிறதா இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? இல்லை, அப்படிலாம் குடும்பம் பிரச்சனையாக வரும். உங்கள் குடும்பம் ஆதரவாக தான் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டைம் மாடு குத்தி காயப்பட்டு வரும்போது என்ன சொல்லுவாங்க? உங்கள் மனைவி என்ன சொல்லுவாங்க? அது சிரமப்பட்டு நம்ம தான் ஆற்றிக்கிறணும். அவங்க குடும்பத்தாளுகளுக்கெல்லாம் அது புரியாது. குடும்பத்தால் புரியாதுன்னா எப்படி? புரியாதுன்னா சண்டை செல்லு வர்றோம். அவங்க நம்ம ஏதாச்சும் மருந்து கொடுங்க, வேதனையை கொடுங்க, கொடுங்க அப்படின்னா நம்ம இல்லை அப்படி நினச்சா நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குல்ல, காயம்பட்டா அதெல்லாம் நான் இப்போ பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் கண்டுக்க கூடாதுன்னா எப்படி ஐயாது? நம்மளை நம்பி தான் குடும்பம் இருக்குது. அந்த விசிப்பு இருக்கிறதுனால தான் வருத்தங்கள் உண்டாகிறது குடும்பத்தில். இந்த மாடு பிடிக்க போகிறதுலேருந்து சண்டை செல்லுக இருந்துச்சுன்னாலுமே சரியாக வராது. சரியாக வராதுன்னா குடும்பம் சரியாக வராதா, மாடு சரியாக பிடிக்க முடியாதா? மாடும் அமையாது, குடும்பத்துக்கும் சரியாக வராது. உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கா? எங்கள் பிரச்சனை தொட்டு வந்தது. இப்போ 100 வருஷமாக மாடு பிடிச்சிக்கிட்டு இருக்கேனே. 4 வருஷம் 5 வருஷம் பிடிக்கிற ஆள் இன்னைக்கு 95 வயசு எழுதி மாடு காலை அடைக்கிறீங்க. ஜல்லிக்கட்டுக்கு வந்துட்டோம், இது இல்லாமல் வேற போயிருந்தா இன்னும் ரொம்ப நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இந்த நினைப்பு வரும். எப்பெல்லாம் வரும் நினைப்பு? எப்போல்லாம் வராது, இந்த வேதனைப்படையில் வரும். அதான் எப்போ வேதனைப்படுவீங்க? மாடு குத்தி காயங்கப்பட்டு வலி இருக்குதுல்ல, அந்த நேரத்துக்கு தான் அந்த வலி இருக்குதுன்னு தெரியும். ஒரு வாரத்தில் ஆற்றிடுவோம்ல, ஊசி ஈஜியை போடுறோம், மருந்தை கட்டுறோம், மிளகாய் அரைச்சி கட்டுறோம், உப்பு புள்ளி வேத கொடுக்குறோம், எல்லா வேலையும் பார்த்துருவோம், வகுத்தியும் பார்த்துருவோம்.